உம்மை அல்லாமல் யாரை தேடுவே? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவே. ஒரு நொடியில் முடிந்திடும் வாழ்வில் அதிசயங்கள் செய்பவர் நீரே. கரம் நீட்டி என்னை அழைத்து அன்பை அள்ளி தந்தவரே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உதிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவே? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவே. கருவினில் வந்த முதல் என்னை என்றும் கைவிடாமல் கோடி கோடி நன்மைகளை செய்திரே. சிறு சிறு ஜெபத்தினால் துதிகளை செலுத்திட உம் கிருபை தாங்குதே. ஆபத்தில் வருபவரே, பேர் சொல்லி அழைத்தவரே, சகலத்தையும் படைத்தவரே, என்றும் என்றும் உயிருள்ள தெய்வமே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உதிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவே? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவே. ஒரு நொடியில் முடிந்திடும் வாழ்வில் அதிசயங்கள் செய்பவர் நீரே. கரம் நீட்டி என்னை அழைத்து அன்பை அள்ளி தந்தவரே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உதிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவே? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவே. பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. ஆண்டவரே, பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவர் நீர் பேசும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் நம்ம ஒரு பாடல் பாடி ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரும் பாடுவேன். நிச்சயமாக இது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அதனால் எனக்கு தெரியாதுன்னு ஒரு சாக்கு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எப்போ ஏசப்பாவை நம்ம துதிக்கிறோமோ, எப்போ ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ, அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணுவார், இறங்கி வருவார். சரிங்களா? இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. சரி பாடலாமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கேட்டெங்கும்
அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருங்கள். உமது கோலும் உன் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சரி, எல்லாரும் கொஞ்ச நேரம் கவனிக்கலாம். ஏசப்பாவோட அன்பு என்ன பண்ணும்? நம்முடைய உள்ளத்தை தாண்டி பொங்கும். எப்போ எப்போ நம்ம ஏசப்பாவுக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது. சரிங்களா? சரி, இப்போ நான் ஒரு முக்கியமான தலைப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உம்மை அன்பு உள்ளம் பொங்குதே அப்படின்னு பாடணும்ல. சரி, ஏசப்பாவோட அன்பு நமக்குள்ளே பொங்கி வழியணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணணும். சரிங்களா? சரி, தலைப்பு என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? நிறைய முடிவுக்காக எதிர்பார்த்துருப்போம். சரிங்களா? சிலர் வந்து தங்களுடைய பிள்ளைய மகளை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்து தன் மகளோட வேலைக்காக காத்திருப்பாங்க. அடுத்து தன்னுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் தேவன். சரி, சிஸ்டர் கதை விடுறாங்க, அது என்ன சும்மா அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நானே சொல்லலை, உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் சொல்கிறார். சரி, எங்கே சொல்கிறார்? நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பைபிள் எடுத்துப்பீங்க. பைபிள் இல்லாமல் ஒருத்தர் கூட நம்ம மெசேஜ் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. ஒருவேளை ட்ரெயினில் பஸ்ஸில் போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செல்லில் ஆப்பில் பார்க்கலாம். எரேமியா 29:11 சிஸ்டர் வாசிங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. சரி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் என்ன பண்ணுறாரா? கொடுக்குறாரா. அவர் எந்த முடிவு கொடுத்தாலும் எப்படி இருக்கும்? தீமைக்கு அல்ல. சரிங்களா? அவர் நம்ம நினைக்கிறோம்ல, ஐயோ என் பொண்ணுக்கு வந்து மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஏன் இது கிடச்சிது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா நான் நேசித்தவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? ஏன் நினைக்கிறோம்? ஏன் அப்படி போகிறாங்க அப்படின்னா, அவங்க கர்த்தருக்கு வேணாம், அவங்க பிரியம் இல்லாதவங்க அப்படின்னு கர்த்தர் நினச்சாதான் என்ன பண்ணுவார்? அவங்கள அவாய்ட் பண்ணுவார். அதுக்காக இல்லை, அவன் வந்தாதான், அவங்க இருந்தாதான் இந்த ஊழியம் நடக்கும், அவங்க இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற பிரச்சனையை கடவுள் கொடுத்துருவார். ஓகேவா? இப்போ இந்த காலை வேளையில் சிஸ்டர் இன்னொரு முறை சத்தமாக வாசிங்களேன். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை. அப்படின்னு நிறுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. அடுத்தது வாசிங்க. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. போதும் சிஸ்டர். எஸ், இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன முடிவை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, என்ன முடிவு? ஒருவேளை எனக்கு வந்து வர வேண்டிய காசு வரல, ஒருவேளை நான் அந்த வீடை விற்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், அதுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஒருவேளை என் சபை வந்து புதுசாக கட்டப்படணும், அநேக சபைகளை நான் ஆரம்பிக்கணும். நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு ஒரு சபை தேவை, சிட்டியில் தேவை. எல்லாரும் கேட்டே இருக்காங்க, சிஸ்டர் சபை சொல்லுங்கள் சிஸ்டர், நான் வரேன், உங்கள் சபைக்கு ஆராதனைக்கு வரணும்லாம் கேட்டுட்ருக்காங்க. நான் சொன்னேன்ல, நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன், ஏசப்பா எனக்கு கொடுப்பாங்க. ஒரு 35 லட்சத்துக்கு இந்த வீடு ரேட்டுக்கு போகுது. சின்ன வீடு தான், சின்னது தான். அதை ஃபுல்லாக சர்ச் ஆக்கணும்னு நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் ஏசப்பா எனக்கு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்.
சரிங்களா? உங்களுக்கும் ஏசப்பா நீங்கள் என்ன முடிவை எதிர்பார்த்துருக்கீங்களோ அதை நிச்சயமாக ஏசப்பா என்ன பண்ணுவார்? கொடுக்க போகிறார், கொடுக்க போகிறார். அவர் அதானே சொல்கிறாரு இல்லை? என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்குகிறீர். கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்குகிறீர். அவ்வளோதாங்க. ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுறாரு? நோக்கி பார்க்குறாரு, கருத்தாக நம்மளை விசாரிக்கிறார், நமக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறார். அப்போ நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அது எல்லாவற்றையும் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். சரிங்களா? நம்ம என்ன எதிர்பார்த்துருக்குறோம்? பெருசாக என்னங்க எதிர்பார்க்க போகிறோம்? பெருசாக என்ன எதிர்பார்க்க போகிறோம்? ஒரு வீடு, இல்லைன்னா ஒரு காரு, இல்லைன்னா ஒரு சபை, இல்லைன்னா உங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலம். இதெல்லாம் ஏசப்பாக்கு ஒரு செகண்டில் செய்ய முடியும். அவருக்கு ஒரு செகண்ட் போதும். அந்த செகண்டில் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? நிறைவேற்றுவார். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுமா? நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுமா? ஒரு நாள் 2013 நான் 2013 நான் ஆசைப்பட்டேன். நான் ஸ்டூடியோவில் போய் என்னோடய பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும், என்னோடய பாட்டு வந்து வெளியில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு டீமில் போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ நீங்கள் பாட்டு பண்ணால் 15,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரிங்களா? 15,000 கொடுக்கணும். அதோடு எனக்கு வாழ்க்கையே வெறுத்துச்சு. ஏன்னா அப்போல்லாம் ஒருவேளை சாப்பாட்டு கூட நான் கஷ்டப்படுவேன். இப்போ 15,000ன்றது எனக்கு பெரிய விஷயம், 15 லட்சம் மாதிரி. அப்போ நான் வந்து அப்படியே விட்டுட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். நான் என்ன ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன்னா, ஏசப்பா என்னோடய ஆசை, என் கனவு, என்னோட நோக்கம், இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. 2013 சரிங்களா, 2013 2023 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். எதுக்காக? ஒரு பாட்டு ரெக்கார்ட் ஆகணும், ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணணும், எல்லாரும் சிடி வருது, என்னோடய பாட்டும் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு 48 பாடல்களை எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போ ஒரு பிரதரு நித்தியம் சேனலில் லைவில் உபவாச ஜெபம் போயிட்டுருக்குது. நித்தியம் சேனலில் லைவில் உபவாச ஜெபம் போயிட்டுருக்குது. செவ்வாய்க்கிழமை நீங்கள்லாம் விடுதலை ஜெபம்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்காங்களா பாஸ்டர், இந்த ஃபவுண்டரு, அவங்க போயிட்டுருக்குது, அவங்க நடத்திட்டுருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு பாடல் பாடுற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. இந்த சேனல் நித்தியம் சேனலில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து பாடுற ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே பாடிட்டுருக்கேன். பாடி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 2-3 வாரம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த நித்தியம் சேனலில் வாசிக்கிற பிரதர் வினோத் அவங்க வந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா நான் சிஸ்டர் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்கள் வந்து நான் எழுதின பாட்டை நீங்கள் ஸ்டூடியோவில் பாடினா உங்கள் பாட்டு வந்து நான் ரிலீஸ் பண்ணணும். எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம், என்னையும் அறியாத ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதியில் நினைக்கிறேன், இது நடக்குமா? நான் எதிர்பார்த்திருந்த முடிவு, நான் எதிர்பார்த்தேன். ஆவியானவர் எனக்கு எப்படி கொடுத்தாருன்னு பாருங்களேன். அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது, ஸ்டூடியோவில் போய் பாடுற வாய்ப்பு கிடச்சிது. என் அன்பு தேவனே பிள்ளைகளே, இன்றைக்கி என்னோடய பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடல் போட்டிருப்பாங்க. நான் எழுதுனதில்லை, அந்த பிரதர் தான் எழுதின பாடல். ஆனால் பாடுற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. எப்படி பார்த்தீங்களா? நான் எதிர்பார்த்த ஒரு முடிவை ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க. நான் நம்புகிறேன் என்னுடைய 48 பாடல்களும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஆனால் எந்த ஒரு ஏர்னிங்கும் என்கிட்ட கிடையாது, எந்த ஒரு மணியும் என்கிட்ட கிடையாது. ஆனால் ஏசப்பா செய்வார். ஆனால் நான் நம்புகிறேன் ஏசப்பா எனக்கு செய்வார். எனக்கு நான் எதிர்பார்த்துருக்கிற முடிவை ஏசப்பா எனக்கு கொடுப்பார். இப்போ கொடுத்தார்ல, இவ்வளோ பெரிய வாய்ப்பு, எல்லாரும் முன்னாடி பாடுறது. நான் நம்பவே இல்லை. எல்லாரும் என்னை கூப்பிடுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க, மற்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுப்பாங்க. நான் இதெல்லாம் நம்பவே இல்லை. ஆனால் ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. எப்படிங்க
அவர் அவர் யார், நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் கொடுக்குறாரு. அது நன்மை தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு. அல்லேலூயா. எதையுமே ஏசப்பா தீமைக்காக நம்ம வாழ்க்கையில் கொடுக்கவே மாட்டார். தீமைக்காக நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. எல்லாமே நன்மைக்காக தான் கிடைக்கும், சமாதானத்துக்கு கிடைக்கும். நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா ஆரம்பத்தில் அதை தீமைன்னு நினச்சிப்போம். ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி கொடுத்தாரு, ஏன் ஏசப்பா எனக்கு பிரச்சனை கொடுத்தாரு அப்படின்னு நான் கூட நினச்சேன். ஏன் ஏசப்பா எனக்கு இந்த நாய் கடிச்சிச்சு, ஏன் எனக்கு கடிச்சிது, ஏன் நான் நல்லா நான்வெஜ் சாப்பிட்ருப்பேனே, நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனே, எனக்கே ஏசப்பா இந்த நாய் கடிச்சிது அப்படின்னு நான் ஏசப்பா கிட்ட ஆரம்பத்தில் கேட்டேன். ஆனால் வர 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 ஒருவேளை கர்த்தர் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இதுவும் பரவாயில்ல, இதுவும் பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும். இல்லை ஏசப்பா பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ நல்லவர் இல்லை. கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, வேதனை அருகிறா, உன் வேதனை அறிகிறாம், விடுதலை தருகிறா, உனக்கு விடுதலை தருகிறாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அவ்வளோதாங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். இப்போ நம்ம ஒரு ஒரு ஒன்று வேணும்னா அழுதாதான் கிடைக்கும்னா அதை என்ன பண்ணுவோம், அழுது தான் கேட்போம், அழுது தான் கேட்போம். ஒரு குழந்தை ஒரு பாம்பை பிடிச்சி கொடுக்க சொல்லுது, அது அழுது கேட்குது, அப்பா எனக்கு இந்த பாம்பு கண்டிப்பாக என்ன பண்ணணும், பிடிச்சி கொடுக்கணும். ஆனால் அந்த பாம்போட விளைவு அதுக்கு என்ன பண்ணாது, தெரியாது தெரியாது. ஆனால் அப்பா அதை விளக்கி சொன்னா, அம்மா அதை விளக்கி சொன்னால் அப்புறம்தான் தெரியும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய விஷயங்கள் அது தீமையாக இருந்தால் கூட அது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நடந்துடணும்னு நினைப்போம், சரிங்களா? ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் நன்மைக்கு இதுவாய், அது தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்காகவே என்ன பண்ணுறாரு ஏசப்பா நடத்துகிறார், சரிங்களா? இப்போ நான் விவிஎஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்ல, நான் சொன்னேன்ல என்னோடய விவிஎஸில் ஒன்றுமே இல்லாமல் தான் நான் ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்கன்னு தெரியாது. ஒரு நாள் ஒரு பாஸ்டர், ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு போனார். அந்த சைடு வந்தார், அதனால் நம்பர் கொடுத்தாரு. சரி, அந்த நம்பர் வாங்கிட்டு இந்த விவிஎஸ் ஃபைனல் டேக்கு நான் கால் பண்ணுறேன். மெசேஜ் தான் பண்ணேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். பாஸ்டர் எங்கள் சபையில் ஒரு செய்தி கொடுக்க முடியுமா சின்ன பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பாஸ்டரும் ஒத்துக்கிட்டார். அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க, சண்டே ஈவினிங்லாம். சிஎஸ்ஐ பாஸ்டர் நம்ம கார்கில் நகரில் இருக்குது, ஒத்துக்க மாட்டாங்க. பாஸ்டர் ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. சரி, அவர் வருவார்னு சொல்லிட்டு நானும் விவிஎஸ் ஆரம்பிச்சுட்டு ஃபைனல் டே நடந்துகிட்ருக்குது. அப்போது அந்த பாஸ்டர் ஒரு 20 பேர் வண்டியில் இறங்கினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா என் கையில் ஒன்றுமே கிடையாது, ஒரு டீ போகிறதுக்கு கூட என் கையில் காசு கிடையாது, என்ன பண்ணுவேன்னே தெரியாது, திகைச்சு போய் நின்றுருக்கேன். அப்போ அவங்க இறங்கிட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. திடீர்னு ஒருத்தர் என் கையில், இது சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான், கையில் கொடுத்து சிஸ்டர் இந்த 500 ரூபாய் வச்சுக்கோங்க, டீ ஏதாவது போட்டுக்குங்க அப்படின்னா. நல்லா கவனிங்க, என்கிட்ட என்ன இல்லை, டீ போட கூட காசு இல்லை. இந்த 500 ரூபாய் கொடுத்தேன், டீ போட சொல்லிட்டேன். அப்புறம் சபையில் விவிஎஸ் ஃபைனல் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பாஸ்டர் என் காதில் சொல்கிறாரு, சிஸ்டர் நான் ஒரு 70 செட்டு பேஸ்ட்டு, பவுட்ரு, சோப்பு, எண்ணெய், க்ரையான்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் எப்படி நம்புறீங்க, எப்படி இதை எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏசப்பா ரொம்ப நல்லவர், ஏசப்பா ரொம்ப நல்லவர். அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யும்போது, அவருடைய ஊழியத்தை கனம் பண்ணும்போது, நான் திருப்பி கூட சொல்கிறேன் பாருங்களேன், ஊழியக்காரங்க உங்களை தேடி வரும்பொழுது, சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லும்போது உங்ககிட்ட என்ன இருக்குது அதை கொடுங்க. ஐயோ 100 ரூபாய் இருக்குது, இதை சில்லறை மாற்றி 50 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க, நீங்கள் கொடுங்களேன். ஏசப்பா என்ன பண்ணுவார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அந்த 70 செட்டு அவர் கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் இல்லை பிள்ளைங்களுக்கு. திடீர்னு பார்க்குறேன், வாலிபர் இளம் வாலிபர்னு ஒரு குழு இருக்குது, அவங்க 70 பப்ஸு கொண்டு வந்திருக்காங்க. இதை பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, என் தேவன் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா. இதே தான். அப்புறம் விபிஎஸ் எல்லோரும் கொடுத்து முடிச்சிட்டேன். விபிஎஸ் முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் தேவைகள் கொஞ்சம் இருக்குது. ஏசப்பா இந்த தேவைக்கெல்லாம் வாகனத்தில் வந்தது, இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் ஏசப்பான்னு சொன்னேன்.
நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த சேனலில் அடிக்கடி பேசுவாங்க சிஸ்டர் எஸ்தர் ஜெயக்குமார்னு சொல்லிட்டு. அவங்க சபைக்கு வந்திருக்காங்க விவிஎஸ். முடிச்சுட்டு போகும்போது என்னோட கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து, சிஸ்டர் இதை ஊழியத்துக்கு பயன்படுத்து. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தீங்களா, லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். அவ்வளோதாங்க. இயேசுவுக்கு லேசான காரியம். பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் மெசேஜ் கேட்டுட்டு இருந்தீங்களா? தொடர்ந்துன்னா நான் கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டேன். தொடர்ந்து இல்லை, கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டேன். ஏன்னா பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆனதுனால என்னால் மெசேஜ் கொடுக்க வர முடியல. இப்போ மட்டும் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கையோடு தான் வந்திருக்கேன். ஏசப்பா செய்வார், நான் ஏசப்பாவை நம்புகிறேன். எல்லாரும் கேட்டீங்க மெசேஜ் கொடுக்கலையே. எஸ், என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏசப்பா எது கொடுத்தாலும் அது நன்மைக்காக தான். நம்ம வாழ்க்கையில் எது செஞ்சாலும் அது நன்மைக்காக தான். நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர். வேதத்தில் அதானே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் ருசிச்சிட்டேன். நான் நிறைய ருசிச்சிட்டேங்க. நிறைய 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 கொஞ்சம் இல்லை, நிறைய ருசிச்சிட்டேன். நான் நினைக்காததெல்லாம் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, என் வாழ்க்கையில் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக ஏசப்பா என்ன பண்ணுவார், செய்வார். அதானே சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா எப்படிப்பட்டவர்? அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அதை நான் தருவேன். அது எப்படிப்பட்டதல்ல, தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்காகவே நான் செய்வேன். அல்லேலூயா. மனுஷங்க கூட நமக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? கிள்ளி கிள்ளி கொடுப்பாங்க, பிச்சு கொடுப்பாங்க, பிச்சு கொடுப்பாங்க. ஆனால் ஏசப்பா பிச்சு கொடுக்கிறவர் அல்ல, இல்லை, அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். நீ எதிர்பார்க்கிற முடிவை அப்படியே கொடுக்கிறவர், அப்படியே கொடுக்கிறவர். ஒருவேளை ஊழியக்காரங்களாம் யோசிக்கலாம், எங்கள் சிஸ்டர் எனக்கு சபையில் காணிக்கையே வரமாட்டேங்குது, தசமபாகமே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லட்டுமா, அது உங்களோட ஊழியம் இல்லை, அது கர்த்தரோட ஊழியம். அல்லேலூயா அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் என் சபையில் தசமபாகம் கொடுக்குற யாருமே சபையில் கொடுக்கல. நான் யாரையும் கேட்கவும் இல்லை, எனக்கு கேட்குறதும் பிடிக்காது. சரிங்களா? யாருமே கொடுக்கல. நான் உடனே காணிக்கை எடுத்து பார்த்தேன். என்னோட சபையோட காணிக்கை 121 ரூபா. சபையோட காணிக்கை 121 ரூபா. சபையோட செலவு 860 ரூபா. அல்லேலூயா அல்லேலூயா. நான் யாரையும் ஒன்றும் சொல்லலை, சபையில் இருக்கிற மக்களை கூப்பிட்டு எதுவும் பேசவே இல்லை. நான் ஏசப்பா கிட்ட போனேன், முட்டி போட்டேன். ஏசப்பா, இது என்ன பெரிய அநியாயம், செலவு அதிகமாக இருக்குது, வரவு கம்மியாக இருக்குது, நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்? நீங்கள் சொல்லுங்கள். ஊழியத்தை நான் நிறுத்திட்டு வெளியில் போகவா? வெளியிலலாம் என்னை ஊழியத்தை கூப்பிடுறாங்க, ஆனால் நான் போக மாட்டேன்றேன். என்னை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏசப்பா என்னை பார்த்து சொன்னார்,
நீ எதை கேட்டாலும் தருவேன், இதை நான் தரமாட்டேனா, இப்போ உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா, எவ்வளோ வேணும்? நான் சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு 2000. அல்லேலூயா, அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு 2000. நம்ம என்ன கேட்டாலும் ஏசப்பா தருவார். நான் தான் கொஞ்சமாக கேட்டேன். அட்லீஸ்ட் 2000 கேட்டேன். ஏசப்பா எனக்கு 5000 கொடுத்தாரு. ஒரு அம்மா திடீர்னு கால் பண்ணுச்சு. திடீர்னு யாருலாம் எனக்கு தெரியாது. நாகர்கோயிலில் சிஸ்டர் லலிதான்னு சொல்லிட்டு, சரி 4000 சிஸ்டர் லலிதான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நான் ரொம்ப ஏழை தான், நான் ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது, ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், அதனால் நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. நான் 2000 கேட்டேன். ஏசப்பா எனக்கு எவ்வளோ கொடுத்தாரு? 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கே கொடுப்பார். உங்களை விட்டு யாராவது போகிறாங்கன்னா கவலைப்படாதீங்க, தயவுசெய்து கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏசப்பா அதை விட அதிகமாக நல்லவங்களையா கர்த்தர் கொடுக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா, எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க போகிறதுக்காய் நன்றி. தீமைக்கல்ல, சமாதானத்துக்காகவே நீ தரப்போறி. யார் யார் என்னென்ன நினச்சிட்டு இருக்காங்களோ, யார் யார் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, இப்போ கூட எத்தனை பேர் அறிக்கைட்டுட்டே இருக்கிறாங்களோ, அத்தனை பேருடைய குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால நிறைவாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து நீங்கள் எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் ஜெபிங்க, ஊழியத்தை தாங்குங்க, இந்த சேனலையும் நீங்கள் தாங்குங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.